Hey hello friends, this is Animative Z. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோடு 1 and 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட்டுட்டு கூடிய சீக்கிரமாக மீதி இருக்கிற எல்லா எபிசோடும் போட்டுட்டு இந்த எபிசோட் 11க்கு மேலேருந்து கரண்ட்டாக கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் போல சொன்ன மாதிரியே சோலோ லெவலிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி வாங்க வர பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் Animative Z. Let's get into the video. ஸோ கடையோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டை நோக்கி போயிட்டுருக்கான். அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறாரு. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆண்டோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. பயங்கரமாக அடி வாங்குறாங்க. அண்ட் அங்கே ஒருத்தர் வந்து நிறைய பேர் ஹீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஸை அசால்ட்டாக அடித்து போட்டுடுறாங்க. இவங்கள எஸ்ராங்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் ஒரு ஒயிட் கலர் ஆண்ட் வருது. இதை அடிச்சு போட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்க. அண்ட் இந்த லீடர்னு நினச்சிட்டு இது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு துவைக்கிறாங்க. அண்ட் கடைசியில் அதை கொண்டு வர்றாங்க. பார்த்தா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் இவங்க அதெல்லாம் அடிச்சு போட தயாராகிறாங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஆண்டை அடிச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஹோல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகுது. இதுலேருந்து நிறைய டீமன்ஸ் லைக் கிரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து ஹியூமன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் நார்மல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அழிக்க முடியல. அண்ட் இதுக்காக ஸ்பெஷலாக ஹியூமன்ஸ்லேருந்து அவைக்கான ஹண்டர்ஸால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்களை வந்து அழிக்க முடியுது. அண்ட் இப்படிப்பட்ட ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. SABCDE அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டே 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த டஞ்சனுக்கு டீம் லீடர் மாதிரி ஒருத்தர் வந்து நின்றுருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு வராரு. நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால இவன் யாருப்பா என்னப்பா எல்லாரும் இவனை பற்றி பேசுகிறாங்க ஸ்ட்ராங்கான்ற மாதிரி கேட்குறாரு. பட் அவர் சொல்கிறாரு இவன் தான் இருக்கிறதுலே வீக்கு, அதனால தான் எல்லாருக்குமே இவனை தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவலைப்படாமல் வந்து போயிட்டுருக்கான். அந்த டைமில் ஜுயின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீ திருப்பி அடி வாங்கிட்டே அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்கான். இவனை வந்து நான் போன டஞ்சனில் அடி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு போகிறான். ஆனால் அந்த டைமில் அந்த டீமோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் தயாராகுங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கத்தி தான் இருக்குது, ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. அண்ட் இந்த டைமில் பிரசிடென்ட் கோவன்ற வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஸ்டேபிளான எலமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்ளின் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஜூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலர் போல் அதனால் ஹீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறாங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிற இதை வச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை வச்சு தான் ஹண்டர்ஸோட வாழ்வாதாரமேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு உல்ஃப் அடிச்சு போட்டு அண்ட் அதில் இருக்கிற கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் யோசிச்சு பார்க்குறேன் இந்த சின்ன ஒரு கிறிஸ்டலுக்காக நம்ம இவ்வளோ உயரிய பணம் வச்சுருந்த மாதிரி. ஆனால் அந்த டைமில் ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குகைக்குள்ளே போனால் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கும் போலன்ட்டு அவங்களும் ரெடி ஆகிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் ஒத்துக்கிறாங்க, பாதி பேர் வேணான்றாங்க. ஸோ அதனால் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஓடிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாரு. இதில் 6 பேர் போகலாம், அது பேர் வேணான்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சூஸ் பண்ணோம். அவர் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பணம் அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் இந்த டைமில் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பையன் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டீமோட ஹெட் ஓனர் மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வேணால் சேர்த்துரு, நம்பிக்கையானவங்கள பவரானவங்கள சேர்த்து. பட் யாராக இருந்தாலும் நம்ம டீம் சாய் மாரி வராது அப்படின்னு சொல்கிறப்ப 2 திருடன் வந்து பசடிச்சிட்டு போகிறாங்க. அது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கிக் அடிச்சு காப்பாற்றி கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ தான் தெரிய வருது இந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஹி அப்படின்ட்டு. அண்ட் இந்த பொண்ணு அங்கே இந்த எஸ்கேப் ஆகி ஓடிறா. இவனும் ரொம்ப நேரமாக அந்த டெஞ்சல் வந்து நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீம் இந்த மாதிரி அடி வாங்கிக்கலாம் வராத, என்னால் அவ்வளோ ஹீல் பண்ண முடியாது, இங்கே செத்துக்கு தொலைஞ்சிடாத அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க பாஸ் கேட்டை. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. கட்சியில் அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டென்ஷன் உள்ள போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தானது, நீங்கள் வந்து உயிரை பானை வச்சு தான் போகணும், நீங்கள் பவராக இருந்தால் தான் பழைக்க முடியும்னு சொல்கிறாரு. அண்ட் இவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கான், நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி என்னடா வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டெம்பிளோட ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கேன். ஜூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து அந்த சிலையோட கண் அசைதுன்னு நம்ம சொன்னோன்னே கேட் வந்து லாக் ஆகுது. ஒருத்தன் வந்து ஏன்டா வந்தீங்கன்ற மாதிரி போகிறான். அங்கே போனால் வந்து செத்துடுறான், அந்த சிலை வந்து சீவிடுது அவனை. அண்ட் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆழஞ்சு போயிடுறான். ஏன்னா அவனே ஒரு வீக்கு, அவன் டி ரேங்க் காலே செத்துட்டான். நம்மளாம் எவ்வளோ தூரம் நினைப்போனே தெரியல. அண்ட் நம்ம ஹீரோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கே போயிடுறான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா எபிசோட் 2ல் பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கண்டினியூ.
ஸோ இந்த சில கண்லேருந்து நெருப்பு மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழிக்குது. அண்ட் இதை பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஜூக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு புரியாமல். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக குனின்னு இருப்பான். அண்ட் அதை தான் நம்ம கேப்டன் வந்து கேட்டிருப்பாரு, நீ எப்படி அதை கரெக்டாக சொன்ன அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் லார்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ இது வரைக்கும் நான் வந்து போன டஞ்சனில் எல்லாத்தையுமே விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக இருக்குது. இது எஸ்ராங் காலங்களால் மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். இந்த சீனில் கட்சியில் வந்து அவனோட தங்கச்சியை வந்து காமிக்கிறாங்க. உன்னோட அண்ணன் இருக்கான ஒரு ஹண்டர் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்குறாப்புல. அண்ட் இது ஆமாம் ஒரு ஹண்டர் பட் வீக் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் வந்து இங்கே காமிக்கிறாங்க ஒருத்தன் வந்து அதிக பிரசிங்கத்தனமாக ஓடுறான், அவனையும் வந்து இந்த சிலை பொசிக்கிடுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒன்றை வந்து யோசிக்கிறான். பட் வெயிட் பண்ணு, நீ எந்திரிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லார்டை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணவே ஸோ அந்த சிலை சிரிக்குது. இதை பார்க்கவே கொடூரமாக இருக்குது. அண்ட் சிரிச்சது எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருது. அண்ட் ஹீரோ தப்பாக இருக்கே நம்ம நினைக்கிறப்ப அந்த சிலை எந்திரிச்சு நடந்து வருது. அண்ட் அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போய் நிற்கிறான். நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அதை நசுக்கி கொன்னுடுது. அண்ட் இதை பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்குது. அண்ட் இந்த டைமில் இங்கே பரபரப்பாக போயிட்டுருக்க 4 அதுக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, எப்படி ப்ரைஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்டுபிடிக்கிறான், எல்லாரையும் சிலைக்கு பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறான். அங்கே இருக்கிற அதர் சிலைக்கு கிட்ட போய் எல்லாத்தையும் நிற்க சொல்கிறான். அண்ட் ஒரு சிலை கிட்ட ஒருத்தர் தான் நிற்க முடியும். அது ஜூனியர் அன்னைக்கு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறப்ப அவனோட காலை வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அவன் வந்து சிலையை ரீச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் ஜூயி வந்து பார்க்குறப்ப தான் அவன் காலில் அடிப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பட் அது இன்னுமே பண்ண முடியல. அண்ட் எல்லாருமே இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சங்கு வந்து ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அண்ட் இதை வந்து பார்த்துட்டு இது வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் கேப்டனை தள்ளி விட்டுறானுங்க அங்கே. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அங்கே என்ன நடக்குது முழுசாக புரிய அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்க்குறான், 7 நாளுக்குள்ளே இந்த டென்ஷனை பிரேக் பண்ணானா இந்த டீமன்ஸ்லாம் வெளியில் வந்து எல்லாரையும் கொன்னுடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறப்ப இவன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு சரியில்லை அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு எப்பயோ அண்ணன் சீக்கிரமாக வந்துடுவான் இன்றைக்கி வரலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டீமில் எல்லாருமே அந்த நிற்கவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி எரிச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை சுற்றி இருக்கிற அதர் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு இப்போ தான் யோசிக்கிறான். அண்ட் இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் செத்துணும், மீதி எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓட சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இது தெரியாமல் இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து இந்த யோசிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. கடைசியில் கேப்டனும் நம்ம ஜூயின் தான் இருக்காங்க. அண்ட் நம்ம இவன் வந்து ஹீரோ வந்து சொல்கிறான், நீங்கள் 2 பேருமே ஓடிடுங்க, நான் வந்து பரவாயில்ல நான் செத்தாருன்ற மாதிரி நான் வீக் அப்படின்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். பட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாகக்கூடாத மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து செத்து போயிருக்கான் மாதிரி நிலைமைக்கு போகிறான். அண்ட் இந்த டைமில் வந்து எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கட்சியெல்லாம் வந்து இப்போ சீனை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செதாகிற மாதிரி காமிக்கிறானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்திங் கேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிக்கிறானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயர் ஆகிறீங்களான்னு கேட்குறதுக்கு எஸ் கொடுத்துருப்பான். ஸோ நெக்ஸ்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you guys. எபிசோட் 3 and 4 நெக்ஸ்ட்டாக பார்க்குறேன். பாய்.